இப்போ பேட்டா இப்போ 799 ரூபா அப்படின்னு வச்சுங்களேன் ஒரு செருப்பு விலை. இல்லைன்னா பேட்டா எந்த பொருளுக்கு இது மாதிரி 799 699 ரேட்டு டேக் இருந்தாலும் என்ன பேட்டா செருப்பு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு தெரிஞ்சிருக்கேன், என் சின்ன வயசுல நான் பார்க்குறது இது போல் விஷயத்தை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணது வந்து பேட்டா தான் நான் பார்க்குறேன். இது உலகளவில் யார் பண்ணாலும் எனக்கு தெரியாது. ஏன்னா இப்போ ஒரு பொருளோட விலை 8000 ரூபான்னா 8000 ரூபான்னு சொல்கிறதுக்கும் 7999ன்னு சொல்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. என்ன ஒரு ரூபாயில் என்ன பெரிய வித்தியாசம்னா, நம்ம மனசு எப்படி பழக்கப்படும்னா 8000 ரூபான்றது ரிஜிஸ்டர் ஆகாது, 7000 ரூபான்றது தான் ரிஜிஸ்டர் ஆகும். நம்ம 7000 ரூபா பொருள் தான் வாங்க போகிறோம். நம்ம 800 ரூபா வர்சஸ் 799 ரூபா 800 ரூபா பொருள் தான் வாங்குகிறோம். 800 ரூபா பொருள் வாங்குறதுக்கும் 700 ரூபா அப்போ தான் வாங்க போகிறோன்றதுக்கும் வித்தியாசம் இருக்குது. அப்போது உங்களை அறியாமலே அந்த ஒரு ரூபாயில் வந்து வெறும் ஒரு ரூபாயில் உங்களை வந்து 999 ரூபா வந்து ஜஸ்ட் லைக் தேட் உங்கள்கிட்ட வந்து பணம் வந்து பிடுங்கப்படுகின்றது என்பதை நீங்கள் புரிஞ்சுங்க. அது வந்து ஒரு வியாபார உத்தி தான் அது. இது நீங்கள் கவனத்தில் வச்சுங்க.